வணக்கம் ஸ்பைசி. ஓடிடியில் ரிலீஸ் ஆன வெள்ளைக்குதிரை படத்தோட ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். கதிர் கயல் அவங்களோட 10 வயசு பையனோட 30 வருஷம் முன்னாடி போன சொந்த ஊருக்கு வராங்க. அது போகிமலை மலை கிராமம். கதிர் தப்பான தொழில் பண்ணி கடனால போலீஸும் இன்னொரு கேங்கு இவரை தேடிட்டு இருக்காங்க. போகிமலையில் சின்ன சின்ன வேலை பார்க்குறாரு. ஆனால் வருமானம் பார்த்தல. லோக்கல் பெரியவர் அவரோட பையனும் சேர்ந்து மூளை சாரையும் காய்ச்சுறாங்க. அந்த கேங்கில் சேர்ந்துக்கிறாரு. இளவன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊருக்கு ரோடு வர விடாமல் தடுத்து அந்த ஊரை காலி பண்ண வைக்கிறாரு. 400 குடும்பம் இருந்த போகிமலையில் இப்போ 40 குடும்பம் தான் இருக்காங்க. இளவனோட திட்டத்தை கையல் ஊராட்சி மன்ற தலைவர் கண்டுபிடிக்கிறாங்க. மூலிகை சாராயம் வித்த அந்த பெரியவரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? இது எல்லாம் தான் வெள்ளைக்குதிரை படத்தோட கதை. இது அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படம். நான் லீலியராக ஸ்டோரியை போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. கதிரா நடித்த ஹரிஷ் ஓரி, கைலா நடித்த அபிராமி போ சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரோடு எஜுகேஷன் பற்றி இந்த படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன்லாம் நம்ம தற்கொலையாக தான் இருப்போம் அதிகார வர்க்கத்துக்கு. ரோடு தேவை, அது நம்ம அத்தியாவசியம். வெள்ளைக்குதிரை படம் நல்லா இருக்குது, போய் பாருங்கள். இந்த மாதிரி சினிமா ரிவ்யூ, சினிமா வீடியோ பார்க்க சினிமா ஸ்பைசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.